உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சவால். நம்ம முட்டாள்களா இருக்கனால அரசியல்வாதியே புத்திசாலிகளா இருக்காங்களா, இல்ல அரசியல்வாதியே புத்திசாலிகளா இருக்கனால நம்மள முட்டாள்களாவே வச்சிருக்காங்களா? 7500 கிலோமீட்டர் கடல் பரப்பு வச்சு கடல் வணிகம் பண்ணி நம்மளுடைய பண்டைய இந்தியர்கள் உலகத்தை ஆண்டாங்க. இன்னைக்கு இந்தியால 230 துறைமுகங்கள் இருக்கு. ஆனா உலகின் டாப் 10 கடல் வணிகத்துல இந்தியா கிடையாது. நம்மளோட குட்டி நாடு. வெறும் 190 கிலோமீட்டர் தான் கடல் பரப்பு இருக்கு. 7 துறைமுகங்கள் தான் இருக்கு. ஆனா அது உலகத்துல கடல் வணிகத்துல 2வது இடத்துல இருக்கு. அது சிங்கப்பூர். அது கடல் வணிகத்திலையும் சுற்றுலாலையும் பட்டையை கிளப்புது. தனிநபர் வருமானத்திலேயே நம்மளோட 30 மடங்கு அதிகமா இருக்கு. சரி, சின்ன நாடுன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நமக்கு சமமா மக்கள் தொகை இருக்க சீனா நம்மளோட 6 மடங்கு தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கு. இவ்வளவு வளமான கடல் வாய்ப்புகள் இருந்தும், ஆயிரக்கணக்கான சுற்றுலா தலங்கள் இருந்தும், உலகின் நம்பர் 1 பணக்கார தேசமா இருந்த இந்தியா இன்னைக்கு கடனாளி தேசமா இருக்கிற காரணம் அரசியல்வாதிகளா, பொதுமக்களா? யார்? 2014 பிரதமரா மோடி அனுப்ப காங்கிரஸ் சுமார் 50 லட்சம் கோடி கடனோட இந்த தேசத்தை விட்டு போயிருந்துச்சு. பிரதமர் மோடி வளர்ச்சின்ற பெயர்ல அவர் பங்குக்கு இந்த 10 வருஷத்துல சுமார் 130 லட்சம் கோடி கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த தேசத்துக்கு வளர்ச்சி எதுல கிடைச்சிச்சோ இல்லையோ, ரூபா மதிப்பு பொத்து பொத்துன்னு உழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 180 லட்சம் கோடி கடனுக்கு வட்டியை கட்டணும். அப்ப நின்னா வரி, நடந்தா வரி, தூங்குனா வரின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படாத மக்களே கிடையாது. மத்திய அரசாங்கம் வளர்ச்சின்ற பேர்ல கடனை வாங்குச்சுன்னா, மாநில அரசாங்கங்கள் இலவசன்ற பேர்ல கடனை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்தியாவிலே நம்பர் 1 கடனாளியா இருக்கிற மாநிலம் இது. அதனுடைய கடன் தொகை எவ்வளவு? அந்த மாநிலத்தோட தனிநபர் கடன் எவ்வளவு? நம்பர் 1 கடன்காரர் மாநிலம். அந்த கடனுக்கான தீர்வுகளை பதிவிடுங்க. சரியான தீர்வுகளோட வர பதிவுகளுக்கு முதல் பரிசா 2000, 2வது பரிசா 1000, 3வது பரிசா 500 மதிப்புல ரீசார்ஜ் செய்யப்படும். உங்களோட பதில ஆவலா எதிர்பார்க்கிறேன்.